ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல பரபரப்பான சூழ்நிலையில சட்டசபை தொடங்கியிருக்கு. தமிழக சட்டப்பேரவையில இறந்த எல்லாருக்கும் அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. கரூர்ல நடந்த 41 பேருக்கும் இங்க இரங்கல் தெரிவித்திருக்காங்க. தமிழக சட்டசபையில என்னப்பா புதுசா அதிரடியா நடந்துற போது நீ என்ன புதுசா விஷயமா கொண்டு வந்திருக்க அப்படின்னா, ரணகலமா இருக்கு தமிழக சட்டப்பேரவை. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பெருங்கட்சிகள் தன்னுடைய பலத்தை அங்க நிரூபிக்கணும், தான் யாரு அப்படின்னு காட்டணும் அப்படின்றதுக்காகவே சட்டசபைக்குள்ளேயும் போயிட்டு என்ன பண்றாங்க, அடிதடி ஆக்கியிருக்காங்க. ஒன்னு அதிமுக, இன்னொன்னு பாமக. அதிமுக விவகாரத்துக்கு வருவோம். அதிமுகல இங்க வந்து பாத்தீங்கன்னா, அதிமுக ஒன்று இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போர்க்கொடி தூக்கி இருக்கிற செங்கோட்டையன் அதிரடி காட்டினாரு. அதிமுக பிரிஞ்சு கிடந்தா 2026 சட்டமன்ற தேர்தல் ஜெயிக்கவே முடியாது, தோத்துதான் போவோம். ஆனா ஒன்றிணைந்தாதான் நம்மளால வந்து ஜெயிக்க முடியும். நீங்க பாஜக கூட்டணியில இருங்க, இல்லாம போங்க, அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஆனா பிரிந்து கிடக்கிற அதிமுகவை கன்ஃபார்மா ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு காலக்கெடுவுல கொடுத்தார். 10 நாளுக்குள்ள எனக்கு பதில் வேணும், இல்லாட்டி நான் பிரிந்து கிடக்குறாங்களா அவங்களை எல்லாரையும் ஒன்றிணைக்கப்படியில பகிரங்கமா இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுச் செயலாளருக்கே அதிரடி காட்டணும் அப்படின்ற விதத்துல செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் கெடு கொடுத்தார். இப்படியா இருக்கும் பொழுதுதான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி 24 மணி நேரம் முடியறதுக்குள்ளாகவே அவர் கொடுத்து ஒரு நாள் கூட ஆகல. நீ 10 நாள் தானே கெடு கொடுக்குற, நான் ஒரே நாள்ல உன்னை என்ன பண்ணுவேன், டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அதிரடியா நீக்கினார். செங்கோட்டையன் மட்டும் தான் நீக்கினாரா அப்படின்னா இல்ல, செங்கோட்டையனுக்கு ஆதரவா இருந்த எல்லாரையும் என்ன பண்ணாரு, அதிரடியா நீக்கிட்டாரு. ஈரோடு மாவட்டத்துல செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ணிட்டாரு. இப்போ செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டத்துல செங்கோட்டையன் ஒரு டம்மியா தான் இருக்கிறாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சிருக்கலாம். ஆனா ஈரோடு மாவட்டத்துல டம்மியா இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். நீங்க செங்கோட்டையன் அவர்கள் மேல கைய வச்சீங்க, இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்துல அதிமுக அதகலமா இருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, இப்போ சட்டசபை தொடங்கியாச்சு. ஏற்கனவே அதிருப்தியில இருந்தாரு செங்கோட்டையன் அவர்கள். இதுக்கு முன்னாடி நடந்த சட்டசபையில கூட செங்கோட்டையன் அவர்கள் ஒட்டும் ஒட்டாம தான் என்ன பண்ணாரு இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி வரும்போது கூட திரும்பிட்டு இருந்து, அது மாத்திரம் இல்லாம ஓபிஎஸ் கூட பக்கத்துல உட்கார்ந்தது. எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செய்யும் போது கூட இவரு தனியா அவரு தனியா, அதே மாதிரி உள்ள வரும்போது கூட இவருக்கு தனியா கேட்டு மூன்றாம் எண் கேட்டுல தான் என்ன பண்ணுவாரு, செங்கோட்டையன் வருவார். அதிமுக வர கேட்டுல அவர் வரமாட்டாரு. இப்படியாதான் போன சட்டசபையிலையும் கொஞ்சம் பிரிஞ்சியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில இங்க சமாதான ஏற்பாடுகள் புறாவெல்லாம் பறக்க விட்டதுனால கொஞ்சம் சமாதானமானாங்க. இப்ப திரும்பவும் சட்டசபை ஆரம்பிச்சிருக்கு. ஆனா செங்கோட்டையன் அங்க வரல. எடப்பாடி பழனிசாமி தலைமையில 41 பேர் இருந்தாங்கல்ல கரூர் மாவட்டத்துல, இத வச்சு பெரிய ஒரு ரணகலம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பக்கா பிளான் போட்டிருக்காரு. திமுக அரசுக்கு எப்படியாச்சுன்னா ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும். சோ இந்த கூட்டத்தொடர்ல திமுகவுக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்கணும். இந்த 41 பேர் மரணத்தை வைத்து கடுமையான நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சூப்பரா பக்காவா பிளான் போட்டிருக்காரு தன்னுடைய அறையில. ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்படியா இருக்கும்போது செங்கோட்டையன் ஃபுல் ஆப்சென்ட் ஆயிருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் கூட இருக்கிற இந்த பகை, அந்த ஒரு விஷயத்தினாலதான் செங்கோட்டையன் அவர்கள் வரல. இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவில இருந்து செங்கோட்டையனை விலக்கி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ செங்கோட்டையன் அதிமுக எம்எல்ஏவா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய கேள்வியா இருக்கு. ஏற்கனவே ஓபிஎஸ் உட்பட ஒரு 4 பேர் என்ன பண்ணாங்க, கட்சி விட்டு அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கிட்டாங்க. அவங்க இன்னமும் ரிஜிஸ்டர்ல என்னவா கையெழுத்து போடுறாங்க சட்டசபைக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக எம்எல்ஏவா தான் சட்டசபைக்குள்ள ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடுறாங்க. இப்ப நீங்க வெளிப்படையாவது என்ன பண்ணிருக்கலாம், அதிமுக விட்டு நீங்க விலக்கி இருக்கலாம். ஆனா ரிஜிஸ்டர் படி பார்த்தா சட்டசபைக்குள்ள அதிமுக எம்எல்ஏவா தான் ஓபிஎஸ் இருக்கிறார். அதே போலதான் இப்ப செங்கோட்டையன் அவர்கள் அதிரடியா நீக்கி இருந்தாலும் இவர் இன்னும் அதிமுக எம்எல்ஏவா தான் இருக்கிறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. நீங்க வெளிப்படையா வெளியில வந்து என்ன பண்ணலாம், அரசியல் காரணத்துக்காக நீங்க வந்து செங்கோட்டையனை நான் விளக்குறேன், ஓபிஎஸ் நான் வந்து தூக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னமும் சட்டசபைக்குள்ள செங்கோட்டையன் உட்பட ஓபிஎஸ் உட்பட எல்லாருமே அதிமுக எம்எல்ஏவா தான் கண்டினியூ பண்றாங்க, சைன் போட்டிருக்காங்க. இது ரெக்கார்டு. இது ஒரு புறம் இருக்கு. இப்போ அதிமுக என்ன அதகலமாக போகுது அப்படின்றத ஒரு விஷயத்துல நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தபடியா பாமகல அப்பா மகன் பிரச்சனை போயிட்டே இருக்கு. இதுல ஐயா ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் பாமக சட்டமன்ற குழு தலைவர், நான் தான் கொறடா, நான் தான் துணைத் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க.
மகன் அன்புமணியுடைய தரப்பு அவங்க எம்எல்ஏக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல நாங்க தான் பாமகவுடைய சட்டமன்ற குழு தலைவர், நாங்க தான் கொறடா, நாங்க தான் துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. என்னையா இது பாமகக்கு வந்த வென அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இருக்கிறது 5 எம்எல்ஏ தான். இந்த 5 எம்எல்ஏக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை நடக்குது. நீங்க அப்பா மக பிரச்சனை இது சீக்கிரமா முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா, இது சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டுனாவது விளைவுகளை ஏற்படுத்துது. இருக்கிறது ஒரு 5 எம்எல்ஏ. இந்த 5 எம்எல்ஏக்குள்ள நான் தான் சட்டமன்ற குழு தலைவரு, நான் தான் துணைத் தலைவரு, நான் தான் கொறடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க. இப்போ என்னடா விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா ராமதாஸ் தரப்பு என்னவோ அமைதியா தான் இருக்கிறாங்க. சண்டைனாவோ வெளியே தான்ப்பா. ஆனா சட்டமன்றத்துக்குள்ள அப்படிலாம் இல்ல. நம்ம எல்லாருமே பாமக எம்எல்ஏக்கள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல தான் ஐயா ராமதாஸ் அவருடைய எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. ஆனா இல்ல நாங்க வெளியில கட்சிக்குள்ளேயும் கலகத்தை ஏற்படுத்துவோம், சட்டமன்றத்துக்குள்ளே நாங்க கலவரத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாமக தரப்பு எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்கன்னா தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஐயா அப்பாவு என்ன பண்ணல, பேசவே விடல. அவர் என்ன பண்ணிருக்காரு, எப்பா நம்ம சாயந்தரம் பேசிக்கலாம், நீங்க இப்போதைக்கு இந்த கூட்டத்தை அமைதியா நடத்த விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் என்ன பண்ணிருக்காங்க, நாங்க அமைதியான போராட்டத்தில் ஈடுபடுவோம், நிச்சயமா எங்களை ஜி.கே. மணி அதாவது ஐயா தரப்புடைய எம்எல்ஏக்கள் கூட பக்கத்துல உட்கார வைக்க கூடாது, எங்களுக்குன்னு தனியா ஒரு இருக்க வேணும், நாங்க தான் தலைவர், நாங்க தான் கொறடா, நாங்க தான் துணைத் தலைவர், எங்களை தனியா ஒரு இருக்கையில உட்கார வைங்க, நாங்க துரோகி கூட உட்கார மாட்டோம் அப்படின்னு அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் என்ன பண்ணிருக்காங்க, பொதுவெளியில பேசி இருக்கிறாங்க, பிரஸ் கிட்ட பேசி இருக்காங்க. நிச்சயமா நாங்க நம்புறோங்க சபாநாயகர் அப்பாவு எங்களுக்கு தனியா இருக்கைகள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கூட்டத்தொடர் பயங்கரமா ரணகலமா போயிருக்கு உள்ள அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் பாமக, இவங்க 2 பேரும் வெளியில என்ன பண்றாங்க, மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள போனா ஒரே பாமக ஒரே அதிமுக இந்த நிலைப்பாடுல தான் இருக்கு. வெளியில எதுக்கு அடிச்சுக்கிறீங்க, முட்டாளாக்குறீங்க மக்களை அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலதான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்றிணைய கூடாது அப்படின்றதுல அவரு ரொம்ப உன்னிப்பா இருக்கிறாரு. இந்த அதிமுக ஒன்றிணையத்துக்கு யாரெல்லாம் இங்க கொடி பிடிச்சிட்டு வராங்களோ அவங்களை எல்லாரும் என்ன பண்றாரு, அதிரடியா தூக்கிறார். யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க செங்கோட்டையனை போயிட்டு அதிமுக இருந்து விலக்குவாரா எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா செங்கோட்டையன் தான் குருவே. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிறாருன்னா அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவரே செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சிக்குள்ளே வந்திருக்க முடியாது, இன்னைக்கு இவ்வளவு பெரிய பதவியில இருந்திருக்க முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. வரம் கொடுத்த தலையிலேயே கைய வைக்கிறாரே எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கூட நிறைய பேச்சுகள் இருக்கு. ஆனா சசிகலாவுக்கு பண்ண துரோகத்தை விட செங்கோட்டையன் பண்ணவன ஒரு பெரிய ஆளு கிடையாது அப்படின்னு தான் இங்க எடை போட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் உங்களை வளர்த்த கடா மார்பில் பாயுதடா அப்படின்ற மாதிரி உங்களை வளர்த்து ஆளாக்கினவங்களை இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி செய்வாரா கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க யாருமே. செங்கோட்டையனை நினைச்சு பார்த்திருக்க மாட்டார் நம்மள அதிரடியா அதிமுக இருந்து விலக்குவாங்க அப்படின்னு. ஆனா ஓவர் நைட்லயே நீங்க என்னப்பா எனக்கு 10 நாள் டைம் கொடுக்கறது, 24 மணி நேரத்துல நான் உன்னை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா தூக்கி இருக்காரு. ஆனா இருந்தாலும் சட்டசபைக்குள்ள வரும்பொழுது எப்படியான நகர்வுகள் இருக்கும் அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. வெளியில இருக்கும் பொழுது ஓபிஎஸ் தரப்பை சந்திக்க போறேன், டிடிவி தினகரனை சந்திக்க போறேன், சசிகலா அவர்களை சந்திக்க போறேன், அதிமுக ஒன்றிணைக்கும் பணியில முழுச்சா ஈடுபடுவேன் அப்படின்னு சொன்ன செங்கோட்டையன் அவர்கள் இதுவரைக்கும் ரொம்ப அமைதியை கடை காத்துட்டு வர்றாரு. ஏன் எதுக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. டெல்லியில போய் அமித்ஷா கூட போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஆனா இருந்தாலும் இன்னும் அதிரடியான முடிவு எடுக்காம கொஞ்சம் பம்பிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு. இதே மாதிரி சட்டசபைக்குள்ள இருப்பாரா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு செங்கோட்டையன் வரல. இனி வரும் நாட்கள்ல செங்கோட்டையன் வரலாம், அவர் என்ன மாதிரி ஒரு நடவடிக்கைகள் எடுக்க போகிறாரு அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். இன்னைக்கு சட்டசபையில மழைக்கால கூட்டத்தொடர் கூடியிருக்கு. இந்த கூட்டத்துல ரணகலமா இருக்கு சட்டசபை. ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் பாமக தங்களுடைய பிரச்சனைகளை, மக்களுடைய பிரச்சனைகளை மறந்து தங்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி என்ன பண்ணிருக்காங்க, ரணகலமாக்கி இருக்காங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.